பிரைஸ் தி லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, யூ நோ காட், யூ நோ லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தாவே, உமக்கு தெரியும் அப்படின்னு. இந்த நாள்ல கூட இந்த வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்ன அப்படின்னா, டெஃபினட்டா எசேக்கியேலுக்கு தெரியும் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா. உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, ட்ரை போன்ஸ் இருக்கு, ஒரு ட்ரை போன் எடுத்துட்டு வந்து கொடுத்து இது உயிரடையுமா அப்படின்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்வீங்க? இது எப்படி உயிரடையும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா எசேக்கியேல் இந்த இடத்துல என்ன சொன்னா, அவனோட சொந்த ஞானம், சொந்த புத்தி, சொந்த அறிவை யூஸ் பண்ணல. அவன் தேவனின் மீது சார்ந்து, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னா என்ன, ஆண்டவர் நினைச்சா அது உயிரடையும். உங்களுக்கு தெரியும் அது உயிரடையுமா இல்ல உயிரடையாதான். இல்ல எனக்கே அவிசுவாசம் இருந்தாலும், டவுட்ஃபுல்லா இருந்தாலும் அவனோட வாயால நெகட்டிவா சொல்லல. இந்த நாள்ல கூட உங்க கண்ணு முன்னாடி உங்களோட லைஃப் சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம். இந்த நாள்ல ஒரு மரித்த சூழ்நிலையா உங்களோட சிச்சுவேஷன் இருக்கலாம். இது எப்படி ஆகும், இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்டா உலக ஞானத்தை யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது நடக்காது. ஆனா நீங்க உங்க வாயால சொல்லி பாருங்களேன், கர்த்தாவே உங்களுக்கு தெரியும், கர்த்தாவே இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எசேக்கியேலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அதே அதிகாரத்தில் 8வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல், உலர்ந்த எலும்புகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ட்ரை போன் என்ன ஆயிடுச்சா, அது மேல நர்வ்ஸ் வந்துருச்சு, பிளட் வெசல்ஸ் வந்துருச்சு, ஸ்கின்னால மூடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த எலும்புகள், ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அப்போ எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். ஒரு எலும்பும் தன்னோட எலும்பு எதுவோ, இப்போ ஒரு கால் எலும்பு இருக்குன்னா அந்த காலோட உடம்பு எதுவோ அந்த எலும்புகளோடு மொத்தமா சேர்ந்து அது மேல நரம்பும் தசையும் ரத்த நாளங்களும் ஸ்கின்னும் கர்த்தரோட சுவாசம் ஆவியும் போய் அது ஒரு பெரிய சேனையா எழுந்து நின்னுச்சான். இந்த நாள்ல கூட எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்க, எதை குறித்து நீங்க இது மரித்து போன சூழல்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, அது மேல ரத்தத்தையும் சதையையும் நரம்பையும் சேர்த்து அந்த எலும்புகள் அப்படியே உயிரடைய போகுது. உங்க சிச்சுவேஷன் உயிரடைய போகுது. உங்க காரியம் மாறுதலா மாறப்போகுது. எப்போ? தேவரீர் நீர் அறிவீர் ஆண்டவரே, என் சூழ்நிலைய நீங்க அறிவீங்க சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்க சூழ்நிலை நன்மைக்கு எதுவாய் மாறும். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில கூட அப்பா, எசேக்கியேல போல ஆண்டவரே, நாங்க எங்க சொந்த ஞானத்திலையும் சொந்த அறிவிலையும் உலக பிரகாரமாவும் எங்களோட காரியங்களை யோசிக்காதபடி ஆண்டவரே, அப்படி நாங்கள் பதில் தராதபடி உங்கள் மீது சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. எங்களோட சூழ்நிலை மீது ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் வைக்க முடியல, இது எப்படி ஆகும்னு நம்ப முடியல ஆண்டவரே, எங்களுக்கு இது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவரே, எங்க சூழ்நிலையை நீர் அறிவீர் ராஜா, நீங்க நினைச்சா போதும் சுவாமி அப்படின்னு நாங்க எங்களோட சூழ்நிலையை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எங்களோட சூழ்நிலையை மாற்றுங்க. எங்களோட கண்கள் ஆச்சரியத்தை காணட்டும். எசேக்கியேல் அந்த நாள்ல நான் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொன்னாரு. அதே போல ஆண்டவரே, இந்த நாள்ல கூட யார் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்காங்களோ, இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, அவங்க பார்த்து கொண்டிருக்கையிலே ஆண்டவரே உங்கள் மீது அவங்க முழுசாய் நம்பிக்கையை வைத்திருக்கும் போதே சுவாமி அவங்க காரியங்கள் மாறட்டும், உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. இந்த நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.